ஸோ என்னன்னா மெயின் ரொம்ப டிப்ரெஷன். ஆனால் யாரையான கலாய்க்கணும். ஸோ நம்ம ஒசூர் பாபாவுக்கு ஃபோன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். என்னன்னா ப்ரோ இப்போதான் ஒரு பொண்ணை கூட்டு ஓடிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ப்ரோன்னு சும்மா ப்ராங்க் பண்ணுறோம். ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படின்னு மாத்திரம் பார்ப்போம். வெயிட்டன்சி. ஹலோ 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 பாவு, நான் TN24 தமிழன் தல. ஒரு ஹெல்ப் பண்ண தல, அர்ஜென்ட் தல. நாம ஒரு பொண்ணை கூட்டின்னு ஓடி வந்துட்டதுல. நாம ஒரு பொண்ணை கூட்டின்னு ஓடி வந்துட்டதுல. ஒரு அர்ஜென்ட்னு சொன்னா என்ன குரு கலாய்கர் நீ? சரி 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 சொல்லு. அது நீ முடிஞ்சவளவு இதானா சப்போர்ட் பண்ணு ப்ரோ எனக்கு. வாங்கி கொடுக்குறான் சொல்றது தலைக்கு துணி, பொண்ணுக்கு துணி, உனக்கு துணி எல்லாமே நானே வாங்கி கொடுக்குறேன். நானே என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானே சொல்லிடுறான். எங்க சொல்லு, எந்த கோயில கல்யாணம் பண்ணிக்கிறேன்? நான் வந்து இப்படி எங்க காவேரி பணத்து கடை இருக்கிறேன். நான் எங்க அக்கா வீட்டாண்ட. இப்ப என்ன யாரு போன் பண்றதுன்னு தெரியல. சரி அதான் உனக்கு போன் பண்ணேன். நம்ம தோஸ்த் இல்லையா கல்கல் அவர் போன் போட்டா அவர் போன் எடுத்துக்கிறோம் எனக்கு. சரி இப்ப நான் வரணுமா? வரணுமா? வரவேல வேணாம். இப்ப நாளைக்கு வரையா ப்ரோ. நாளைக்கு காலையிலே வந்து ஒரு 6 மணிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. சரி காலையிலே வரோம். கல்யாணம் பண்ணிக்கிற காலையில ரியலே ப்ரோ. சரி தல, உண்மையாவா நான் கேக்குறேன். காலையில கல்யாணம் பண்ணிக்கிறா? ஆமா தல. போட்டோ அனுப்பிச்சுடா. போட்டோவா? நம்ப மாட்டேன் தல. என்ன உன் நம்பரா? போட்டோ அனுப்பிச்சுடு. நான் அனுப்பிச்சுட்டு யாருக்கனே அனுப்பிச்சுட்டேன்னா ஒரு வாட்டி பாக்குற மாதிரி அனுப்பிச்சுடு. உனக்கு பாக்குற மாதிரியா? ஒரே வாட்டி பாக்குற மாதிரி. ரொம்ப அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ நம்ம ஆளு. ஏய் நீ அனுப்பிச்சுடுதல சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சரி அதான் என்னன்னு உனக்கு போன் போட்டா. சரி அனுப்பிச்சுடுறான் பாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ரோ. சரி சொல்லிட்டல. நான் என்ன பண்ண சொல்லு. இதேதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது? ஃபர்ஸ்ட் என்ன போய் சொன்னேன், ஏதோ முடிஞ்சா சப்போர்ட் பண்ண போய் என்ன சொன்னேன். சரி சப்போர்ட் பண்றதுல என்னன்னு சொன்னதா? நீ என்னன்னு பண்ணும் இப்போ? நான் என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப்ரோ. சரி காலையிலே வரோம். புது மாப்பிள்ள புது பொண்ணு ஜோடி என் புல்லட் எடுத்துன்னு வரோம். போட்டோ ஷூட் பண்ணலாம் காலையிலேயே. 24 மேரேஜ். இதுக்கு மேல எங்க நம்பனை எந்த பொண்ணு பாக்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். நிச்சயமா எந்த பிரச்சனை வந்தா நீ தான் பேஸ் பண்ண போறோம். நிறைய பிரச்சனை வரும். அது வேற போலீஸ்கார் பொண்ணு வேற. சரி அதான் எதனா பிரச்சனை வந்தா அப்புறமா பெஜாரா இல்லையா? என்ன பிரச்சனை வருது எனக்கு? என்ன பாவம் வந்தாலும் லாட கட்டும் போது தெரியும்ல. நீ கட்டுதல காலையில நீ நான் பாத்துக்கிறேன். சரி தல, இந்த அளவுக்கு இருந்தா ஹெல்ப் பண்ண போந்தல. நான் காலையிலே கால் பண்றதுல ஒரு 5:30 6 மணிக்கே வரேன். நானே 5:30 கால் பண்ணிட்டேன். நான் 5 கால் பண்ணாதான் நீ 6 மணிக்கு வர முடியும். இல்ல 5 மணிக்கே கால் பண்ணணும். 5 மணிக்கு கால் பண்ணிட்டா? என்னோட கால் பண்ண அப்பதான் நானே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகி நானும் ரெடி ஆயிட்டு துணியால எதுவுமே இல்ல தல. எதுவுமே இல்ல. மொத்தம் ஓடி வந்துட்டேன். மொத்தமா சொல்லாம யாருக்குமே நல்லா பிரச்சனை தேடிக்கிறாங்க. துணி வேணும்ல உனக்கு? நாளைக்கு ஏதோ அது போட்டுக்க துணியை போது விடு. புது சட்டை வேட்டி அதெல்லாம் மாணவ கூட இருக்கிறதே போட்டுக்கிறதே போகுது. எக்கரவனுக்கு ஒண்ணு இல்லாதன்னு எங்கன்னா வாடிக்கிருந்தா வாயினா தல. நான் புதுசா உனக்கு கல்யாணமே பண்ண வைக்கிறான்ற வாடிக்கு கேக்குறேன். நான் வாடிக்கு நான் பண்ண உனக்கு உனக்கு சிரமமா இருக்குன்றதுதான். வேற என்ன இல்ல. நாளைக்கு போகத்தல கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. என் நண்பன்னு சொல்லணும் நீ அப்புறம். சரி குரு, அதான் போன் போட்டா என்ன பண்றது கேட்கலான்னு சும்மா. என்ன சமாச்சாரம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா?